அன்னைக்கு ஒரு நாள் பாண்டிச்சேரி போனாங்க. பாண்டிச்சேரிக்கு முக்கியமான ஒரு சின்னம் பார்த்தீங்கன்னா இந்த ஆர்ச் தான். இதை பார்த்து முடிச்சுட்டு அப்படியே பீச் ஓரமா பார்த்தீங்க அப்படின்னா பீச் ஃபுட் கோர்ட்னே ஒன்று ஒரு இடம் ஒதுக்கியிருக்காங்க. இது எதுக்குன்னா முழுக்க முழுக்க ஃபுட்டு சாப்பிட்றதுக்கு மட்டும் தாங்க வச்சிருக்காங்க. நிறைய டைப் ஆஃப் ஃபுட் இருக்கு. சைனீஸ் ஃபுட்டு, அப்புறம் வந்து இந்தியன் ஃபுட்டு, தமிழ்நாடு ஃபுட்டு, அப்புறம் வந்து இது நார்த் இந்தியன் ஃபுட்டு எல்லாமே வச்சிருக்காங்க. நாங்கள் போன இடத்துல நிறைய கடையில் அடைச்சிருந்துச்சு. அப்புறம் நாங்கள் அப்படியே ஒரு பானிபூரி மட்டும் வாங்கி சாப்பிட்டு வந்தோம். உண்மையிலே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது, வித்தியாசமாக இருந்தது அது நார்த் இந்தியன் ஃபுட்டு. அதுக்கப்புறம் அதை அப்படியே பார்த்து முடிச்சு பீச் ஓரமாக பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன் போனாங்க. அங்கே பார்த்தீங்கன்னா அவ்வளோ அழகா இருந்துச்சு. நிறைய மக்கள் வந்து ஈவினிங் டயத்தில் அப்படி வாக்கிங் போயிட்டு இருந்தாங்க, குழந்தைய விளாண்டுக்கிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். அதுக்கப்புறம் அப்படியே பார்த்தீங்க அப்படின்னா மகாத்மா காந்தியுடைய மணிமண்டபத்தை பார்த்தோம். ஸோ அந்த வியூ பார்த்தீங்கன்னா என்ட்ரன்ஸில் அவ்வளோ அழகா இருந்தது. அப்படி நம்ம ஃபோட்டோலாம் எடுத்துட்டு அப்படியே உடனே வாக் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த பீச் ஓரமாக போயிட்டு ஒரு 4 பேர் போயிருந்தோம். உட்காந்து அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி பேசியிருந்துட்டோம். பேசணும் அங்கே உள்ள சின்ன குழந்தைகள்லாம் வந்து ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வந்து ஃபுட்டெல்லாம் கொண்டு வந்துட்டு உட்காந்து சாப்பிட்டு இருந்தாங்க. அதை பார்த்து ரசிச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டாங்க. இது மாதிரி ஆசைகள் எத்தனை பேருக்கு இருந்துச்சு, எத்தனை பேர் போயிருக்கீங்க, இது மாதிரி ஆசைகள் இருந்துச்சுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. எத்தனை பேருக்கு போகணும்னு ஆசை இருக்கு அப்படின்ட்டு. இந்த வியூ பாருங்களேன், லைட் செட்டிங் நைட் நேரத்தில் வராங்க. இந்த பேர் பாண்டிச்சேரி பீச் அப்படி அழகா இருக்கு. ஸோ பிடிச்சிருந்தா கமெண்ட்ல சொல்லுங்க. தேங்க்யூ.